தனுசு ராசி இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் யோகமா இருக்க போகுது? பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன யோகத்த தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இத நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு மைனஸா இருக்கும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல எந்த விஷயங்கள் நீங்க ஒரு பிராக்டிக்கல் ரெமெடியா மேற்கொண்டா உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். நான் உங்கள் சாரா த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பயிற்சிக்கான பலன்கள், டாரோ ரீடிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வக்ர பயிற்சிக்கான பலன்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ ரீடிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ கார்டு ரீடிங் பலன்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போகிறோம். அப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு பிறவி பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வக்ர பயிற்சி அப்போது இந்த வக்ர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு என்ன பிறவி பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அண்ட் அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அடையிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிளஸ்ஸிங்ஸ் தடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி, இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதை பண்ணிங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி என்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் காம்பேக்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை கிளைம் பண்ணுற விதமாக, இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதையும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பொறுமையாக இருந்து உங்களுக்கான சர்வீஸை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தனுசு ராசி இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் யோகமா இருக்க போகுது, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன யோகத்தை தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி இது வந்து தனுசு ராசி ரணகலத்தையும் ஒரு கிளுகிளுப்பு கேட்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது இந்த சனி வக்ர பயிற்சியில. என்னதான் நீங்கள் ரணகலத்தை பார்த்தாலும், இதுக்கு முன்னாடி எந்த ரணகலமான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்தாலும், பட் இந்த சனி வக்ர பயிற்சியில் ரொம்ப கிளிகிழிப்பான விஷயங்கள் நடக்கும். விச் மீன்ஸ் சிங்கிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கமிட்டட் ஆவீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்களை தேடி ப்ரப்போசல் வரும், இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரப்போசல் அக்செப்ட் ஆகும். மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஏதோ இப்போ தான் வந்து நேற்று தான் கல்யாணம் பண்ணவங்க மாதிரி அப்படி ஒரு அந்யோன்யத்தில் வந்து இருக்க போகிறீங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போவீங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து அந்த லவ், கம்பேஷன்றது அது செகண்டரி. இந்த லவ்வில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்குது. நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட நம்ம காட்டக்கூடிய அன்பில் தான் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அப்படியான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, கோர்ட் கேஸ் வரைக்கும் அது போயிருக்குன்ற போது அது வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகும். அங்கே ஒரு ட்விஸ்ட் நடந்து ஒன்றா சேர்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கும். அண்ட் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போவீங்க, ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போவீங்க. ஸோ அப்போது லவ் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு யோகமாக அமைய போகுது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில். ஓகே. அப்போது இதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை தக்க வச்சுக்கிறது நீங்கள் என்ன செய்யணும்னா, எப்போவுமே மனசை வந்து அன்பால் நிரப்பணும் அப்படின்னு இருக்குது. அப்போது மற்றவங்கக்கிட்டேயும் அன்பாக இருங்க, உங்கள் மேலேயும் நீங்கள் அன்பாக இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ப்ளஸ்ஸாக போயிட்டே இருக்கும், சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்களுடைய மனது எப்பவுமே ஒரு தெளிவான நீரோடை மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அதில் அமைதியும் சந்தோஷம் தான் நிரம்பி இருக்கணும். அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளுங்க. இது வரைக்கும் எவ்வளோ நீங்கள் பிரச்சனையை பார்த்துருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஒரு இன்னலை சந்திச்சிருந்தாலும் சரி, ஆனால் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து இருக்கணும்.
நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எல்லார்கிட்டையும் நான் அன்பாக நடந்துக்கிறேன், என்னையும் நான் நல்ல செல்ஃப் கேர் பண்ணிக்கிறேன், செல்ஃப் லவ் பண்ணிக்கிறேன், இதை பண்ணுங்கள். இன்னொன்று நியூ பிகினிங், நியூ லவ், நியூ ரிலேஷன்ஷிப்லாம் வருது அப்படின்னா, அதுக்கான ப்ரப்போசல் வருதுன்னா, ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு லைஃப்குள்ளே போகிறது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு மைனஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, யாருடைய அறிவுரையும் ரொம்ப அதிகமாக கேட்காதீங்க அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட வந்து போய் சொல்லுவீங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைக்கும் அப்படின்ட்டு போய் சொல்லுவீங்க. ஆனால் அங்கே சொல்யூஷனும் கிடைக்காது, ஆறுதலான வார்த்தைகளும் கிடைக்காது. இந்த சொல்யூஷன், ஆறுதலான வார்த்தைகள் எங்கே கிடைக்கும்னா, உண்மையாக உங்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். மற்றபடி மனிதர்கிட்ட கிடைக்கும் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, அங்கே என்ன மைனஸ் ஆகும்னா, அது அவங்களோட இருக்காது. அது எல்லாருக்கிட்டையும் வந்து தம்பட்டம் கூட்டி வந்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு சொல்யூஷனும் கிடைக்காது, உங்களுக்கு வந்து அதில் ஒரு கிளாரிட்டியும் கிடைக்காது, வழியும் கிடைக்காது. ஆனால் அதை பற்றி மற்றவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ சஃபர் ஆகுறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றி மற்றவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வீண் வாதங்கள் எல்லாம் தவிர்த்துறது நல்லது, ரூமர்ஸ் எல்லாம் தவிர்த்துறது நல்லது. அதனால் நீங்கள் எந்த மனிதர்கள்கிட்டையும் ஒரு அட்வைஸ், சஜஷன்லாம் போய் சும்மா கேட்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ தனுசு ராசி இப்போது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எந்த விஷயங்கள் நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் ரெமெடியாக மேற்கொண்டால் உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். தனுசு ராசி, நான் முதலே சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது. அதுக்காக தான் வந்து ஒரு ஆறுதலுக்கு ஒரு மனிதர்கிட்ட போகிறீங்க, சஜஷன் கேட்க போகிறீங்க, ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக போகிறீங்க. அப்போ இந்த ப்ராக்டிக்கல் ரெமெடி என்ன வருதுன்னா, அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கணும், அது நிரந்தரமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து முருகர் வழிபாடு வந்து செய்யுங்க. ஸோ இது ப்ராக்டிக்கல் ரெமடின்ற போது வழிபாடில் வந்துருச்சு. அந்த வழிபாடுன்றது தான் மாறும். நீங்கள் எப்பயும் செய்கிற பூஜை புனஸ்காரம் அது கிடையாது. எப்பேற்பட்ட மனசில் இருக்கக்கூடிய குறைகளாக இருந்தாலும், ஒரு பதில் தேவைப்படக்கூடிய கேள்விகளாக இருந்தாலும், குழப்பங்களாக இருந்தாலும் முருகர்கிட்ட உட்காந்து பேசுங்க. உங்கள் வீட்டில் முருகர் திருவுருவ படம் இருக்கும், முருகர் சிலை இருக்கும், இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட முருகர் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்து பாவிச்சு அவர்கிட்ட பேசுங்க, சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு மனிதர்கிட்ட என்னெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுவீங்களோ, என்னெல்லாம் வந்து ஆன்சர் கேட்பீங்களோ, அது எல்லாமே முருகரை உங்கள் கூட உட்காந்துட்டு இருக்க மாதிரி நினச்சி அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைங்க, எல்லாத்தையும் கேளுங்க, சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த சஜஷன், அதாவது வழிகாட்டுதலும் கிடைக்கும், ஆன்சரும் கிடைக்கும், உங்களுடைய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த விஷயத்தை மட்டும் ப்ராக்டிக்கல் ரெமெடியாக நீங்கள் எடுத்து செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான எக்ஸ்க்ளூசிவான டாரோ கார்ட் பேஸ் பண்ணி சனி வக்ர பயிற்சி பலன்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாரோ கார்ட்ஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பார்க்கணும் அப்படின்னா பிரத்யேகமான டாரோ கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரீ ரெக்கார்ட் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டாரோ கிளாஸ் அப்படின்றத டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் பிகம் அ டாரோ கார்ட் ரீடராக வந்து தாராளமாக வரலாம். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எது மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா அப்படின்றதையும் கூட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம அதையும் பற்றி பேசலாம். அண்ட் இது மாதிரியான அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.